வணக்கம். சாமானிய மக்கள் எப்படி தான் வாழ்க்கையை நடத்துறது? என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது கஷ்டம், வருத்தம், துன்பம் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குதே. அப்படின்னா சூரியன் அல்லது நிலவு இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சூரியனுடைய செயல்களையும் சந்திரனுடைய செயல்களையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வருது, மழையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? இது மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும். உங்களுக்கு வாழ்க்கையில் இது இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதில் மாற்றம் கொண்டு வரவே முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? நல்லபடியாக வாழணுங்க, சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பிள்ளைகளுக்கு நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்து வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறதுக்கு என்ன வழின்னா, பிள்ளைகளுக்கு உங்களுடைய நோக்கம் முழுக்க நல்ல கல்வியை கொடுக்குறதுலே இருக்கணும். 2 தடவை 3 தடவை 4 தடவை ஃபெயில் ஆனால் கூட திரும்ப வயசு போனாலும் பரவாயில்லன்னு பிள்ளையை படிக்க வச்சிடணும். குறைந்தபட்சம் 10வது படித்து ஒரு டிப்ளமோவாவது ஏதாவது ஒன்று படிக்க வச்சிடணும். 2வது என்ன பண்ணணும்? உங்கள் மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ஒரு உடம்புக்கு சேராத உணவு, இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா வியாதி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உணவுகளை எல்லாம் தவிர்க்க சொல்லி திரும்ப ஒரு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, 2 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 1000 தடவை 1,00,000 தடவை ஆனாலும் குடும்பத் தலைவன் மீண்டும் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி உடம்புக்கு தீமையான உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, ஆஸ்பத்திரி போகல, ஆஸ்பத்திரி செலவு இல்லைனாலே கம்ஃபோர்ட்டாக வாழலாங்க. அதை திரும்ப சொல்லி புரிய வைக்க வேண்டும். 3வது என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை அனுபவம் தான். அனுபவம் எல்லாருக்கும் அந்தந்த வயசில் வர்ற அனுபவங்கள், எது சரி எது தவறுன்னு நீங்கள் பெற்றவங்க அதாவது தகப்பன் கற்றுக்கிட்டது வெளியில், தாயை விட தகப்பன் வெளியில் அதிகமாக போயிட்டு வர்றது, கற்றுக்கிட்ட விஷயங்களை பிள்ளைகளுக்கு இது நல்லதுப்பா இது கெட்டதுப்பான்னு சொல்லி சொன்னோன்னே மண்டையில் ஏறிடாது பிள்ளைகளுக்கு. மனைவிக்கு சரி, திரும்ப சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களை எப்படி மறக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல்னு ஒருத்தர் செஞ்சுட்டான்னா அவனை கடந்து போயிடாதீங்க. அவன் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தனுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை விடவே கூடாது. அவனை உனக்காக பண்ணுறதுக்கு அவன் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களுக்கு கெடுதல் பண்ணானோ அதே மாதிரி அவனை முடிச்சு விட்ருங்க. நல்லவன் வாழணும், கெட்டவன் அழியணும். அதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கவே கூடாது நண்பர்களே. இதை மட்டும் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி.